ஹாய் கைஸ். ஹலோ. ஹலோ. எல்லாம் ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பயங்கரமா இருந்துச்சு. நிறைய சஸ்பென்ஸு, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸு. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு. சில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கொஞ்சம் தான், ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் வந்து பயங்கரம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு சிலர் போனாங்க. ஒரு சிலதெல்லாம் நம்ம ஈவன் நம்ம ட்ரீம்ல கூட நினைச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏன்னா ஒவ்வொரு டீமா ரிவ்யூ பண்ண போறோம் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு. ஸோ ஒரு டாப் 2 டீம் இவங்க வந்து பயங்கரமா பண்ணாங்க, பெஸ்ட் டீம் ஆக்ஷன்ல அப்படின்ட்டு, இல்ல ஒரு டாப் ஒஸ்ட் 2 டீம், அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டீல் பை, அதாவது இவர் வந்து பயங்கரம் பாஸ், இவரெல்லாம் இத்தனை க்ரோர் கிடைச்சிருக்கே மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பை யாரு. நாம வந்து இந்த பிளேயருக்கு வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாங்க, இதெல்லாம் இவ்வளவு ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் யாரு, இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா, ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமே அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நினைச்சுதான் வந்திருப்பாங்க. பட் அங்க பார்க்கும்போது சில டீம் எல்லாம் பயங்கரமா சொதப்பன மாதிரி இருந்துச்சு. சில டீம் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் டீம் ஒரு 2 டீம், இந்த 2 டீமும் வந்து பயங்கரமா பண்ணாங்க. இதுதான் இப்போ ஆக்ஷன், இப்படிதான் வரணும். பேப்பர் வைஸ் அவங்க கிரவுண்ட்ல ஆடுறது, அது ரிசல்ட் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். பட் பேப்பர் வைஸ் யார் பயங்கரமா பண்ணாங்க? ஸோ உங்களுடைய 2 டீம் யாரை நீங்க சொல்லுவீங்க ஒரு பெஸ்ட் பிக்னா? என்ன வந்து கேட்டீங்கன்னா, நான் வந்து டெல்லியும் ஜிடியும் சொல்லுவேன். ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பர்ஃபெக்டான பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்ற மாதிரி தோணுது. பவுலர்ஸா இருக்கட்டும், பேட்ஸ்மேனா இருக்கட்டும், பர்ஃபெக்டான பிளேயர்ஸ் எடுத்தாங்க. டெல்லியும் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸும். இல்ல, ஏன்னா டெல்லி நீங்க சொல்றீங்க, டெல்லியில வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளாஸ் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ டெல்லியில வந்து நீங்க ஓப்பனிங்ட்டா கேஎல் ராகுலும் ஃப்ரேசர் மெக்கருக்கும் போயிடுவீங்க. ஓகே, ஓப்பனிங் ஸ்லாட் முடிஞ்சு. உங்களுக்கு 1 டவுன் வந்து நீங்க ஒரு அபிஷேக் பொரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அபிஷேக் பொரோல் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி. அவர் நல்லா ஆடினார் போன வருஷம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது கண்டினியூ ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிளேயர்னு பாத்தீங்கன்னா நம்பர் 4க்கு ஒருவேளை நீங்க ஃபாப் போனீங்கன்னா உங்களால ஃபாரின் பவுலர்ஸோட ஆட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா பிரஷர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாரின் பேட்டர் ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பேப் வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தது ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ், அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் அப்படின்னு 4 அங்கேயே உங்களால கவர் பண்ணிட்டீங்கன்னா ஹாரி புருக்கெல்லாம் நீங்க டீம்லயே கொண்டு வர முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அவங்க டீம்ல வந்து எப்படி சொல்றது, ஒரு மிடில் ஆர்டர் ஒரு பயங்கர ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா நீங்க ஓப்பனிங் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, ராகுல் தான் போறாங்க, பிரஷர் மெகாக்கு தான் போறாங்க, அது கன்ஃபார்ம். மிடில் ஆர்டர்ல நீங்க யாரை கொண்டு போவீங்க? யாரை நீங்க வந்து மிடில் ஆர்டரா சொல்லுவீங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும்? இப்ப அங்க அக்சர் பட்டேல் இருக்காரு. இப்ப நம்ம அக்சர் பட்டேல் வந்து 1 டவுனை விட்டாலுமே ஆடுவாரு. அதே மாதிரி கருண் நாயர் இருக்காரு. கருண் நாயர் எப்படிப்பட்ட பிளேயர்னு உங்களுக்கு தெரியும். சோ கருண் நாயர், அக்சர் பட்டேல்லாம் நம்ம மிடில் ஆர்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா தான், எல்லா பிளேயர்ஸுமே பயங்கரமான பிளேயர்ஸ் தான், நான் இல்லன்னு சொல்ல வரல. நீங்க வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப அக்சர் பட்டேல் சூப்பர் ஆடுவார், ஒத்துக்கிறான். எல்லா மேட்ச் ஒரு 10-14 மேட்ச்க்கு ஒரு 3 மேட்ச் ஆடுவாரு, மிச்ச மேட்ச் ஆடுறது எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம். அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு அசுதோஷ் சர்மா இருக்காரு, ஒரு ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்காங்க, ஒரு ஹாரி புரூக் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஐபிஎல்ல பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாங்களா ஒரு நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 பேட்ஸ்மேனா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்க வந்து மேபி பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து பயங்கரமான ஒரு பேட்டிங் லைன் அப்பான்னு கேட்டா, ஒருவேளை சொதப்பிடுச்சுன்னா அந்த மிடில் ஆர்டர்ல தாங்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் பயங்கரமா இருக்கு. ராகுலும் ஃப்ரேசரும் வந்து பயங்கரமா ஆடிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்க ஃபேஃபை கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, மிச்சல் ஸ்டார்க்கு, ஹாரி புரூக், ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ்னு. இப்போ ஹாரி புரூக்கும் ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸும் வந்து பயங்கரமா ஆடிட்டா கண்டிப்பா செம டீம் 100% நீங்க சொல்ற மாதிரி. பட் அவங்க ஐபிஎலுக்கு ரொம்ப புதுசு, ஒரு 2 சீசன் தான் ஆடி இருக்காங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நல்லா பண்ணிட்டா பயங்கர டீம், பண்ணலன்னா பயங்கர ஃபிளாப் ஷோ ஆயிடும். அந்த மாதிரி யோசிச்சா ஓகே, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நான் அப்படி நினைக்கிறேன். சோ நீங்க 2வது டீமா எது சொல்றீங்க? 2வது டீம் வந்து நான் குஜராத் சொல்றேன். சோ குஜராத் எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? குஜராத் பாத்தீங்கன்னா இப்போ டாப் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா இப்போ கில்லும் பட்லரும் ஓப்பனிங் ஆயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஒரு ஃபாரின் பிளேயர் அங்க வந்துடுறாரு. அதே மாதிரி இப்போ 1 டவுனு, மிடில் ஆர்டர் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, அங்க மிடில் ஆர்டர்ல வாஷிங்டன் சுந்தர், 1 டவுன்ல சாய் சுதர்ஷன்,
அப்புறமா ரஷித் கான் பாத்தீங்கன்னா அவருமே நம்ம பேட்ஸ்மேனாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த மிடில் ஆர்டர் அப்படின்னா நான் ஒரு ஃபினிஷரா ரஷித் கான் எடுத்துட்டு வரலாம். அப்படி சொல்ல வரேன் நானு. இங்கேயும் சேம் ப்ராப்ளம் தான். இங்கேயும் ஓப்பனிங் வந்து பினாமினல்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 1, 2, 3 வந்து பயங்கரம். ஏன்னா உங்களுக்கு கில் தெரியும், ஜாஸ் பட்லர் தெரியும், சாய் சுதர்சன் தெரியும். ஆல்ரெடி தே ப்ரூவ்ட் இது அவங்க யாருன்னு ஐபிஎல் டீம் காட்டிட்டாங்க. நாங்க வந்து எந்த மாதிரி பேட்ஸ்மேன் அப்படின்னு காட்டிட்டாங்க. நம்பர் 4 யார் கூட போவீங்க? வாஷிங்டன் சுந்தர் போவீங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தர் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு சான்ஸ் கொடுத்து கம்மியா தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு எஸ்ஆர்ஹெச்சா இருக்கட்டும், ஒரு பெங்களூரா இருக்கட்டும் பயங்கர சான்ஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் நீங்க நம்ம உடனே நம்ம வாஷிங்டன் சுந்தரை நம்பிட முடியுமான்ட்டா, பர்ஃபார்ம் பண்ணா இஸ் த பெஸ்ட். ஒருவேளை அவர் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் பண்ண மாதிரி பண்ணா மாட்டிப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு மெயின் பேட்ஸ்ன்னு பார்த்தா ராகுல் தெவேத்தியா இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காங்க, பெருசா ரூதர்ஃபோர்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பெருசா பேட்டிங் இல்லை. ஏன்னா நீங்க வந்து தெவேட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரூதர்ஃபோர்டு, ஷாருக் கான் இவங்களோட தான் போறீங்க. அப்புறம் மகிபால் லோம்ரா இருக்கிறாரு, அனுஜ் ராவத் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அந்த அளவுக்கு டெஸ்ட்ரக்டிவா ஆடுனதில்ல. பட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தே ஆர் வெரி குட் டீம். எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒன் டவுன்ல இருந்து கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா ககிசோ இருக்காரு, ரஷித் கான் இருக்காரு, அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க, சாய் கிஷோர் இவங்களெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. பட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி ஐ ஃபெல்ட். அங்க என்னன்னா எல்லாருமே இப்போ பவுலரா இருக்கட்டும், பேட்ஸ்மேனா இருக்கட்டும், நம்ம 4 ஃபாரின் பிளேயர்ன்றதுதான் இந்த 2 டீமோட ஒரு டிராபேக்னு சொல்லலாமே தவிர மத்தபடி உங்களுக்கு வந்து இப்போ வந்து ககிசோ ரபாடா ஒரு பயங்கர பாஸ் பவுலர், ஜெரால்டு கோட்ஸ் ஒரு பயங்கர பாஸ் பவுலர். 2 பேருமே ஒரே மேட்ச்ல ஒரே இன்னிங்ஸ்ல ஆட வைக்க முடியாது. ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம் சான்சஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க ஓப்பனிங் வந்து ஜாஸ் பட்லர் கம்பல்சரி ஆடுவாரு, ரஷித் கான் கம்பல்சரி இருக்க போறாரு, உங்க ரபாடா கம்பல்சரி இருக்க போறாரு. அப்புறம் அந்த 4வது பிளேயர் தான் நீங்க வந்து ஜெரால்ட் கோட்ஸியா இல்ல வந்து வேற யாராவது ஃபாரின் பிளேயர்ஸோட போறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணும். சரி, ஒருவேளை ஜெரால்ட் கோட்ஸோட போட்டீங்கன்னா குட் தான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஆனா மிடில் ஆர்டர்ல உங்களால வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஜிடியும் டெல்லியும் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஒத்துக்கலாம். சோ நீங்க? நானே வந்து ஃபர்ஸ்ட் இந்த நல்லா பண்ணது வந்து டிசின்னு தான் போறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிக்கே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டீல் பைன்னு சொல்லலாம். அந்த ஸ்டீல் பை நம்ம பேச போறோம். அந்த ஸ்டீல் பைல வர்றது தான் கேஎல் ராகுல். அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் விட்டே வந்து நல்லா பண்ணதுனால வந்து அவங்க மற்றது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எங்க சொதப்ப போறாங்களோன்னு பார்த்தோம். ஆனா உண்மையிலே நல்லாவே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா பண்ணாங்கன்னு தோணுது. கேஎல் ராகுல 14 crore, ஸ்டார்க்கு வந்து 11.75 crore, அப்புறம் பிரேசர் மெக்கருக்கு வந்து 9 crore ஆர்டிஎம் யூஸ் பண்ணி பண்ணதும் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான்னு தான் தோணுது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டர்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், அப்புறம் வந்து அபிஷேக் பொரல், பிரேசர் மெக்கருக்கு, இல்ல அவர் ஓப்பன் கூட பண்ணலாம் அபிஷேக் பொரல் இல்லாட்டி கேஎல் ராகுல் கூட. அதுக்கடுத்து ஸ்டப்ஸ் இருக்காங்க, ஹாரி ப்ரூக்கு, பிரேசர் மெக்கூருக்கு, அப்புறம் வந்து ஹாரி ப்ரூக், ஒரு ஸ்டப்ஸ் 3 பேட்ஸ்மேனா போவாங்களான்னு தான் தெரியல. இன்கேஸ் ஒரு 2 பேட்ஸ்மேனோட போனாக்கு வந்து பவுலிங்ல வந்து ஸ்டார்க்கு, இன்னொருத்தவங்க வந்து இன்கேஸ் ஆல்ரவுண்டர்ல ஸ்டப்ஸா கூட கன்சிடர் பண்ணி அப்படி கூட போகலாம் ஒரு காம்பினேஷனோட. ஸோ அவங்க கிட்ட வந்து பிஃபோர் ஆக்ஷன் வந்து ஒரு 73 crore இருந்துச்சு. அந்த பஸ் அமௌண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ அது பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ அதனால ஒரு அவருக்கு சொன்னது என்னன்னா ஓப்பனிங் ஃபிளாலஸ் பயங்கரமா இருக்குது. எனக்கு இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு அபிஷேக் புரல், ஒரு ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸ், அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஹாரி புருக்கெல்லாம் வந்து யங்ஸ் பிளேயர்ஸ், ஒருவேளை அவங்களுடைய இயர் இதுவா இருந்தா இந்த டீம் எல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்ட்ல எல்லாம் இவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும். பட் ஏன்னா அவங்க முழுக்க கோர் மிடில் ஆர்டர் கோரே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்பி இருக்குது அப்படின்னு அது ஒரு சின்ன மைனஸா இருக்கு. பட் அது பயங்கர பிளஸ்ஸா மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ எனிவே 2 பேருமே டெல்லி கேபிட்டல்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் குட். செகண்ட் டீம் சொன்னா? செகண்ட் டீம் சொன்னீங்கன்னா கேகேஆர் போவேன். ஏன் கேகேஆர் போவோம்னா அவங்க கிட்ட இருந்து பட்ஜெட்டே கம்மி. அந்த பட்ஜெட்ல வந்து என்ன பண்ண முடியுமோ அது நல்லா பெட்டரா பண்ணியிருக்காங்க. அதனால போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர் பண்ணதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா
பவுலர்ஸ் வந்து நல்லா அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரே நார்கே வந்து 6.5க்கும், ஸ்பென்சர் ஜான்சன், அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஷ் ஐயர் நம்ம பேட்ஸ்மேனா தான் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் வந்து மொயின் அலி எடுத்திருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, ராமன் பவால், அஜங்கே ரகானே, குர்பாஸ், டிகாக், வெங்கடேஷ் ஐயர்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டே இருக்கலாம். அவங்களால என்னென்னலாம் அந்த அமௌண்ட்ல வந்து அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ, ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரசல் மாதிரி, ஒரு சுனில் நாராயண் மாதிரி எல்லாரும் இருக்கு, ரிங்கு சிங் மாதிரி எல்லாரும் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பேட்சப் பண்ண முடியுமோ அது இந்த பிளேயர்ஸ் வச்சு அவங்களால கண்டிப்பா ஒரு பேட்சப் பண்ண முடியும்னு தோணுது. அதனால அந்த அந்த 51 crore வந்து எப்படி பெட்டரா பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அதனால நான் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மரா எனக்கு தோணுது இந்த ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஓப்பனிங் யாரும் இல்ல. ஓப்பனிங் வந்து டிகாக் அண்ட் நரேன் தான் வரப்போறாங்க. கம்பல்சரி அப்படிதான் வந்தாகணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு மனிஷ் பாண்டே, மார்க்கண்டே, மோஸ்ட்லி அவங்க வந்து சுனில் நரேன் அண்ட் இவங்க கூட தான் போறாங்க, டிகாக் கூட தான் போறாங்க, இல்லாட்டி குர்பாஸ். சோ உங்களுக்கு அங்கேயே டிகாக் வந்து பேக்கப் பிளேயரா வந்து குர்பாஸ் இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கப் பிளேயரும் கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா? அது பேஸ் பிரைஸ் 2 கோடியிலே எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. இல்ல அங்க உங்களுக்கு 2 ஸ்லாட் கவர் ஆயிடுச்சு பாரிந்து. சோ அதுக்கடுத்து வந்து நீங்க ஆண்ட்ரூ ரசலை நீங்க விடவே போறதில்ல. அது கன்ஃபார்ம் அவர் வந்து பினிஷர் அவர் தான் இருக்க போறாரு. சோ அப்படி 3 பிளேயர் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சுன்னா ஃபாஸ்ட் பவுலர்ல நீங்க சொல்ற மாதிரி யாரு இப்போ ஒரு ஆண்ட்ரிக் நார்கியாவோ, அதே மாதிரி ஒரு வேற யாருக்கு மெயின் பிளேயர்ஸ் பார்த்தா எனக்கு ஸ்பென்சர் ஜான்சன், இவங்க 2 பேர்ல யாரோ எல்லாருக்குமே வந்து ஒரு பேக்கப்பா தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து டிகாக் இல்லனா வந்து குர்பாஸ், ஆண்ட்ரிக் நார்கி இல்லனா ஸ்பென்சர் ஜான்சன், இப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. 2 பேருமே ஆட முடியாது இல்லையா? சோ அப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஓப்பனிங் வந்து டிகாக் அண்ட் நரேன், ஒன் டவுன் வந்து உங்களுக்கு ரகுவன்ஷி தான் பண்ண போறாரு. மேக்ஸிமம் போன வருஷம் அவர் தான் பண்ணாரு. அடுத்து வந்து இல்லாட்டி வெங்கடேஷ் ஐயர் பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 3னா ரகுவன்ஷி நம்பர் 4 வந்துட்டாருன்னா நம்பர் 5 வந்து ஒரு எப்படி போலாம், ஒரு ஆண்ட்ரூ ரசல்ல போலாம், இல்ல ரிங்கு சிங் நம்பர் 6, நம்பர் 7 வந்து நீங்க அதுக்கப்புறம் பவுலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அப்படி பாக்குறீங்க. இட்ஸ் a good team. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், ஒரு டீம் வந்து எதெல்லாம் கம்மியா இருக்கோ அத இந்த அமௌண்ட்டை வச்சு ஃபில் பண்ணாங்களா இல்லையான்ற அந்த ஆங்கிள் தான் பாக்குறேன். டீம் வந்து எது பெஸ்ட் டீம்னா அது நம்ம இந்த ஆக்ஷன் பத்தி நம்ம பிளேயிங் 11 சூஸ் பண்ணும்போது அது வந்து பிளேயிங் 11 வரும்போது வேணா திங்க் பண்ணலாம். இப்போ இருக்கிற காசுல யார் பெட்டரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க என்ன? மும்பை இந்தியன்ஸ் ஒண்ணுமே பண்ணல அவங்க. ஆனா அவங்களுக்கு டீம் ஆல்ரெடி இருக்கு, ஸ்கோர் இருக்குது. அதனால அவங்க வந்து அவ்வளவு ஒன்றும் இதுல பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நம்ம ஏன் சொல்லலைன்னா, அவங்களுக்கு தேவை இருக்கிறது என்னவோ அதை மட்டும் பண்ணாங்க அந்த அமௌண்ட்டை வச்சு. அப்படி பார்க்கும்போது வந்து இவங்க வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆனா என்ன எனக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, ஸ்பென்சர் ஜான்சன், நார்கியா வந்து ஈடன் கார்ட்ஸ்ல அவ்வளவு ஒர்த்தா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு மைனஸ் இருக்கு. பட் இஃப் தே பெர்ஃபார்ம் வெல் டெஃபினெட்லி இட்ஸ் a குட் டீம். ஸோ டிசி அண்ட் கேகேஆர் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னோட டீம்னு பார்த்தா ஐ திங்க் வந்து நான் வந்து இவங்க கூட போவேன், யாருன்னா எஸ்ஆர்ஹெச் கூட போவேன். ஸோ நம்பர் 1 டீம்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் போவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஸ்லாட் க்ளோஸ். 1 டவுன் வந்து நீங்க விஷான் கிஷனை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 டவுன் நிதிஷ் ரெட்டி, நம்பர் 5 வந்து உங்களுக்கு இவர் யாரு ஹென்ரிக் கிளாசன். ஸோ நம்பர் 6 வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டரோட போலான்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸா கூட போகலாம். பேட் கமின்ஸ் போனா இன்னும் ஈஸி. இல்ல நீங்க பேட் கமின்ஸோட போலன்னா உங்களுக்கு ஒரு அபினவ் மனோகர் மாதிரி ஒருத்தர் அந்த பினிஷர் ரோலுக்கு வச்சுக்கின்னு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேட் கமின்ஸ், முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல், வேற யாருக்காங்க, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர் அப்படின்னு போனீங்கன்னா அந்த நம்பர்ல அந்த 11 நம்பர்ஸும் நீங்க இப்பயே டிசைட் பண்ணிடலாம். ஸோ இவங்க தான் நம்பர் 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா நீங்க நம்பர் டாப் 5 பேட்ஸ்மேனை பாருங்க, அந்த 5 பேர்ல யாருக்கோ ஒரு 2 பேருக்கு மட்டுமே முடிஞ்சுது. ஏன்னா நீங்க ஹெட்டும் தெரியும், அபிஷேக் சர்மாவும் தெரியும், இஷன் கிஷனும் தெரியும், ஹென்ரிக் கிளாசன், இவர் யாரு நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது 5 பேர் அப்படின்னாலே ஒரு பயங்கர கோரா செட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் கமின்ஸ், அதே மாதிரி ஒரு முகமது சமி, ராகுல் சகர், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பயங்கர செட் அமைஞ்சு. ஹர்ஷல் பட்டேல் வந்து நீங்க சொல்றது ஆமா. ஹர்ஷல் பட்டேல் வந்து எனிவே ஒரு பர்பிள் கேப் அதெல்லாம் எடுத்தவர் தான், அதுல டவுட்டே இல்லை. ஆனா ஹர்ஷல் பட்டேல் எடுத்தது அந்த ஆக்ஷன்ல வந்து கொஞ்சம் ஓவரா வந்து ஓவர் பெய்ட் பண்ணிட்டாங்களோ எஸ்ஆர்ஹெச், அதனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அது கண்டிப்பா ஓவர் பெய்ட் தான். ஏன்னா 10 கோடி பக்கம் போனாரு. அப்படி இருக்கும்போது அவங்க ஆக்ஷன்ல எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் நம்மளால.
இல்ல ஆக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களோட டீமை செட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹர்ஷல் பட்டேல், ஒரு ராகுல் சேகர், பேட் கமின்ஸ், முகமது சமி 4 ஒரு ஒரு பெஸ்ட் பவுலர்ஸ் கிடைச்சிட்டாங்க. இந்த 4 பேர் கண்டிப்பா இருக்க போறாங்க. இவங்க 4 பேர் இல்லாம ஏன்னா நீங்க இனிஷியல் ஓவர் போறதுக்கு முகமது சமி, பேட் கமின்ஸ் கண்டினியூ பண்ணாலும் ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத் ஓவருக்கு வச்சு அடி வாங்குவார். கண்டிப்பா அடி வாங்குவார். ஹர்ஷல் பட்டேல் அடி வாங்காம இருக்க போறதில்ல. ஆனா டெத் ஓவர்ல கொஞ்சம் ஸ்லோ கட்டர்ஸ் இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் விக்கெட் விழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்குன்னு அவர் மொத்தமாவே ஒதுக்கிடவும் முடியாது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிதிஷ் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த டீம் வந்து ஒரு 11 பேருன்னும் போது இப்பயே ஒரு 11 பேர் செட் ஆயிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சோ அது அதோட பயங்கரம். இல்லாம ஜாம்பா வந்து ஒரு 2.5 2.4 அந்த ரேஞ்சில் எடுத்தது வந்து 2.5 crore எடுத்தது வந்து ஒரு பெஸ்ட் பிக்கா நான் நினைக்கிறேன். அவர் வந்து எக்கனாமிக் வந்து கண்டிப்பா ஒரு 6-7 எல்லாம் போனாலே அதுதான் ரொம்ப ரேரா இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த 30 சென்னை ரன்ஸ்குள்ளவே முடிச்சிருவாரு. சென்னை மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாலே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலே அருமையா போடுவார் ஸ்பின்னு. அதுவும் நம்ம இந்தியன் கிரவுண்ட்ன்ற போது நம்ம சொல்லவே தேவையில்ல. இன்னும் மாசா எடுபடும் அவரோட பாலு. ஆனா அவர் அதுக்கு பிளேயிங் லெவல்ல வருவாரான்றதுதான் டவுட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3 ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ரிட்டென்ஷன்ல. அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் ஒரு பிளேயர் வந்து அவங்க யாரு போவாங்கன்றதே நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் 2வது பிளேயர் போனா நான் எம்ஐக்கு போவேன். ஏன்னா எம்ஐ வந்து வேற லெவல் எடுத்து வச்சிருக்காங்கப்பா டீம். என்னமா டீம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மிச்சல் சட்னரை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு பாத்தீங்கன்னா T20ல என்னமா போட்டிருக்காரு, என்னமா பண்ணிருக்காரு. 2 கோடிக்கு வந்து அது பயங்கர ஸ்டீல் தான். அது நம்ம அப்புறம் பேசலாம். பட் அவங்களோட டீமை நான் படிக்கிறேன். ஒரு வில் ஜாக்ஸ், ரோஹித் சர்மா ஓப்பனிங் முடிஞ்சது. சோ 1 டவுன் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். நீங்க நம்பர் 3 நம்பர் 4 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியா. சோ அது முடிச்சுட்டு நீங்க 5 பேரை முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பவுலர் வந்து பார்த்தா பும்ரா, தீபக் சகர், போல்ட், அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா. இந்த 4 பேரு. சோ அந்த 8 பேர் அப்படியே வந்து ஒரு பயங்கர கோரா செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மிச்சல் சட்னரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நமந்தீர் வந்து நம்பர் 6க்கு சூப்பரா ஃபிட் ஆகுவாரு. சோ அப்படி பார்த்தா அவங்களுடைய வேற லெவல் பிடிச்சிட்டாங்க டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீஸ் டோப்லி சூப்பரா பண்ணாரு பெங்களூருக்கு. அதே மாதிரி இங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சோ என்னுடைய பெஸ்ட் 2 டீம்னா நான் SRH MI ஸ்குவாட். பேப்பர்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பேப்பரை பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் வருஷமும் நம்ம வந்து மும்பை பயங்கரமா புகழ்ந்தோம். ஏன்னா இந்த டீம் எல்லாம் அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா புகழ்ந்தோம். ஆனா அந்த லாஸ்ட் வருஷம் வந்து நம்பர் 10க்கு தான் அவங்க போனாங்க. ஆனா இந்த வருஷமும் பேப்பர்ல பார்க்கும்போது ரோஹித் சர்மா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், அப்புறம் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, அப்புறம் போல்ட், தீபக் சகார், அப்படி அந்த 8-9 பேர் பாருங்க. அதுல கண்டிப்பா மேட்ச் வின்னர், ஒரு மேட்ச்க்கு ஒரு மேட்ச் வின்னர் இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல. ஏன்னா பேப்பர்ல எப்பவுமே எல்லா வருஷமே லாஸ்ட் வருஷம் மும்பையை பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். அவங்க வந்து நம்பர் 10 டீம்னா கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது. லாஸ்ட் வந்து அவுட் சைடு ஃபேக்டர் சம் இருந்துச்சு. அவர் ஹார்திக் பாண்டியா ஹேட் பண்றது அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி பல ரீசன் இருந்தனால அவர் கொஞ்சம் அந்த டீம் லாஸ்ட் இயர் செட் ஆகல. பட் இந்த வருஷம் எல்லாத்தையும் ஏன்னா ரிட்டென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா எல்லா பிளேயர்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து பயங்கரமா செட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ என்னுடைய டாப் 2 வந்து பார்த்தா MI SRH போவான். சோ நீங்க வந்து காமனா DC சொல்லிட்டீங்க. ஒருத்தர் KKR, ஒருத்தர் வந்து GT சொல்லிருக்கீங்க. சோ வில் சே அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம்.